ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நண்பர்களே. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி அமையும் என்ற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம். அதனால் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்குங்க. அதனால அனைத்து விதமான ராசி பலன்களை நீங்கள் தினமும் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடம் மே மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். 5ஆம் இடத்துல சனி பகவானும், செவ்வாய் ராகு சேர்க்கை 6ஆம் இடத்திலும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய, கவலைகள் மறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். எந்த வகையில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயந்து கொண்டே இருந்த உங்கள் எதிர்காலம் குறித்த சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் குறையக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே சந்தோஷம் கூடும், மனசுல அமைதி பிறக்கக்கூடிய ஒரு நாள். இப்பொழுது திருமண ஏற்பாடுகள் தாராளமாக உங்களுக்கு செய்யலாங்க. இப்பொழுது முன்னே எப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக உங்கள் திருமண முயற்சிகள் கைகூடுவதை நீங்கள் காண முடியும். அதனால உங்க வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு அதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமாக ஏற்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கான நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. வியாபார வாழ்க்கை இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. நல்ல அதீதமான லாபத்தை வியாபாரிகள் இன்றைய தினம் சம்பாதிக்க முடியும். அதனால வியாபார பணிகளில் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்றது வியாபாரிகளுக்கு நல்ல உயர்வை கொண்டு வந்து தருங்க. விவசாயம் சம்பந்தமான பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. உங்களுடைய வேலைகள், தடைப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை இன்றைய தினம் நீங்கள் கண்டினியூ பண்ணி முடிக்க முடியும். அதனால உங்க உத்தியோக பணிகள், உங்க அலுவலகம், உங்களது வியாபாரம் என அனைத்திலுமே பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு முடிச்சு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். எனவே எல்லா விதமான முயற்சிகளும் நீங்க உங்க காரிய தடைகளை நீக்கிக் கொள்வதற்கு இன்றைய தினம் நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நல்ல சூழ்நிலை சாதகமாக அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு பாராட்டு புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கான திறமைக்கும் உண்டான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே சந்தோஷம் கூடும். உங்களுக்கான ப்ரமோஷன்ஸ், பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. சில பேருக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே இன்றைய தினம் உங்களது திறமைகளுக்கு நல்ல அங்கீகாரம், பாராட்டு கிடைப்பதுடன் சில பரிசுகள், விருதுகள் கிடைக்கக்கூடிய பெருமையான தருணங்களும் உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது சமுதாய பணிகளில் நீங்கள் அதிகமான ஈடுபாடு ஏற்படுறதுனால உங்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்னைக்கு நிறைய பெருமைகள் சேரக்கூடிய கெத்தான ஒரு நாளுங்க. உங்களுக்கு சமுதாய பணிகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள். ஹையர் எஜுகேஷன் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியுங்க. எனவே இன்றைய தினம் உங்கள் மனக்கவலையில் அதன் மூலமாக ஆகலாம். பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். மனதில் அமைதி பிறக்குங்க. திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு கருத்து ஒற்றுமை, புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் பரந்த மனதோடு இன்னைக்கு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். உங்களுக்கு நீங்களே ஒரு தூண்டுகோல் போல இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியும் கண்டிப்பாக கூடுங்க. அதனால நீங்களே உங்களையே என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, மற்றவங்க கிட்ட வெறுப்பு காட்டுறது, கோவப்படுறது, பயப்படுறது, பொறாமப்படுறது, பழி வாங்குற மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்றது, இதெல்லாம் நெகட்டிவான உணர்ச்சிகள். இதெல்லாம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த தினம் இன்னும் அழகாக மாறுங்க. உங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் உறவு
சிறப்பான வலுப்பெறணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் நிதானித்து பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. காதல் வாழ்க்கையில் அவசரப்பட்டு சில தவறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது நாளை பிரகாசமாக மாற்றணும் அப்படின்னா காதல் வாழ்க்கையில் பொறுமையாக இருந்தே ஆகணுங்க. நீங்கள் சின்ன சின்ன சண்டைகளை உங்கள் மேற்கொண்ட காதலுடன் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் யோசிக்காமல் பணத்தை செலவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு நெருக்கடியில் ஏற்படுங்க. எனவே பணத்துடைய முக்கியத்துவம் என்னங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு புரியும். அதனால நீங்கள் சேமிப்பு குறித்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துறது நல்லதுங்க. உங்களுடைய தனிப்பட்ட சில பர்சனல் ப்ராப்ளம்லாம் தீர்க்கறதுக்கு உங்கள் வயதை விட மூத்தவர்களுடைய ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு கிடைக்கும். அவர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நல்லதுங்க. இந்த தினம் தவறான சில தகவல் தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால உங்களுடைய நாள் அதன் மூலமாக கொஞ்சம் சங்கடமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் எந்த விதமான தகவல் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் போதும் நல்ல ஒரு கம்யூனிகேஷனோட நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதை நீங்கள் மறந்துடாமல் மேற்கொள்ளுங்கள். அவசரப்பட வேண்டாம். தவறாக புரிந்து கொண்டு இன்னைக்கு செயல்படக்கூடாதுங்க. இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியுங்க. வழக்கமாக பிஸியாகவே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான ஓய்வு நேரம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தினம் அந்த ஓய்வு நேரத்தை குடும்பத்தோடு நீங்கள் செலவிடலாம். அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் அதிகரிக்குங்க. இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில உங்களுடைய செலவுகள் காரணமாக கொஞ்சம் சண்டைகள் வரலாங்க. நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்றத, எதுக்காக செலவு பண்ணுறீங்க அப்படின்றத நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள உங்கள் வாழ்க்கை துணையுடன் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலமாக சில சங்கடங்களை தவிர்க்க முடியுங்க. அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க. புதிதாக வண்டி வாங்கணும்னா அதுக்கான முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு கைகூடும். சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான நடவடிக்கைகள் இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும். அண்டை வீட்டார் முதற்கொண்டு உங்களுக்கு நிறைய பேர் ஆதரவு தருவாங்க. இந்த தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மனதிற்கினிய நல்ல தகவலும் சேரக்கூடிய குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளும் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் பாராட்டு பெருமையில் நிறைந்த அற்புதமான மங்களகரமான ஒரு நாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல லாபம் உண்டு. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலர் பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 6 நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது மனக்கவலையில் பெரும்பாலானவை தீர்ந்து இன்றைய தினம் மன நிறைவு ஏற்படக்கூடிய நிம்மதியான ஒரு நாள். மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் குறித்த விஷயங்கள நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. சுவாதி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய தினம் பொறுமையோடு செயல்படுங்க. உங்களுக்கு வெற்றிகள் சேரும். குறிப்பாக விவசாயம் வேளாண்மை சார்ந்த பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூடுதல் பொறுமை தேவை. சமுதாய பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செல்வாக்கான ஒரு நாளுங்க. கெத்து கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான மதிப்பான ஒரு நாள். இன்றைய தினம் பொறுமை தேவை. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு பெண்டிங்கான வேலையை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு திருப்திகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். மனதில் சந்தோஷம் அமைதி பிறக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன ஒற்றுமையான விஷயங்கள்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசாபங்கள் விலகக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டுங்க. அதனால இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைதியாக மாறக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.